கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழிய போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே கொஞ்சம் போகிறது சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி இருந்தால் 2 ஊதுவத்தி போக அவ்வளோதான். வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு உண்டான ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து. இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். விருச்சிக ராசின்றது செவ்வாயுடைய ராசியாக சொல்லப்படுது. அப்போ செவ்வாய்க்கு அதிபதி முருகர். அந்த முருகப்பெருமானை வணங்கி பேரும் புகழும் பெற்று இன்றளவும் விளங்கி வரும் சாட்சாத் அந்த பாம்பன் சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி தரிசனம் தான். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாமே சென்னை சுற்றி உள்ள ஜீவசமாதி தரிசனம் சொல்லிட்டு வர. அதனால் சென்னைக்கு அருகாமையில் உள்ள திருவான்மையூர் அங்கே கடற்கரை அருகில் இருக்கும். கடற்கரை அருகில் உள்ள ஜீவசமாதி தரிசனம் இதுதான். அங்கே முருகப்பெருமான் இருப்பார். இந்த பாம்பன் சுவாமிகள் அங்கே தான் இருக்குது. அந்த பாம்பன் சுவாமிகள் மடம்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரலாம். அங்கே முருகப்பெருமான் இருக்கார், கோயில் கொண்டு இருக்கார், அவரை வணங்கிட்டு வரலாம். இவரை பாம்பன் சுவாமிகளை பார்த்துட்டு ஒரே ஒரு கோரிக்கையை கொண்டு போகணும் அது சொல்லிட்டு வரலாம். பெரும்பாலும் பாம்பன் சுவாமிகளை வழிபடும் போது ஊதுவத்தி புகை வச்சு தியானம் பண்ணிட்டு வரணும். அங்கே தியான மண்டபம் இருக்குது, அங்கே உட்காந்து வணங்கி வந்துட்டால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். பெரும்பாலும் உங்கள் ஜாதகத்தை எத்தனை போய் அங்கே வச்சுட்டு வரலாம். இதில் நான் ஒன்று சொல்லுவேன். அந்த பாம்பன் சுவாமிகள் மடத்துலேயே பாம்பன் சுவாமிகளுடைய சிஷ்யர் ஒருத்தர் அங்கே ஜீவசமாதி கொண்டிருக்கார். அவரும் ஒரு ஜோதிடர். அதனால் அந்த சன்னதியில் உங்கள் ஜாதகத்தை வச்சிங்கன்னா ஜோதிடரே அங்கே ஒரு ஜீவசமாதியாக இருக்கிறனால அவருடைய ஆசையும் கிடைச்சி அந்த ஜாதகத்தை பாம்பன் சுவாமிகளை வச்சு முருகப்பெருமான்கிட்ட வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் இல்லாத நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரலாம். பெரும்பாலும் வியாழன், பௌர்ணமி, அமாவாசைலாம் விசேஷமாக சொல்லப்படுது. நிறைய அன்னதானம் பண்ணிட்டு வராங்க. இப்போலாம் நிறைய பிரசித்தி பெற்று பிரபலமாகிடுச்சு. அது ரொம்ப நிறைய பண்ணிட்டு வராங்க. அங்கே போயிட்டு வரலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அது ஏற்ற இடமாக சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி இருப்பார். அந்த கடற்கரை ஓரமாக இருக்கும். அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் கலந்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அங்கே செய்யலாம். அதுக்குண்டான காணிக்கையும் கொடுக்கலாம். ஒரே கோரிக்கையாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோரிக்கையாக முடிச்சுட்டு வாங்க. இதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வீட்டில் அமர்ந்து சுத்தமான மனசோட ஸ்நானம் பண்ணி புது துணி விரித்து பலகையில் உட்காந்து ஊதுவத்தி போக கற்பூர வச்சு ஊதுவத்தி காமிச்சு தண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அது இல்லாமல் பாம்பன் சுவாமிகளுக்கு ஓம் பாம்பன் சுவாமிகள் பெருமானை போற்றி போற்றி அவ்வளோ சொல்லலாம். இது மாதிரி சொல்லிட்டு வரலாம். அவர் சொன்ன சண்முக கவசம் இருக்குது, அது படிச்சுட்டு வரலாம். அதனால் ரொம்ப விசேஷம். பெரும்பாலும் இந்த பாம்பன் சுவாமிகள் மடம் போகிறவங்களுக்குலாம் நோய் நொடி கண்டிப்பாக தீரும். ஏன்னா அவர் பேர்பட்டவர். அவருடைய நோய் தீர்த்தவரே முருகப்பெருமான் தான். அது அவருடைய வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் படிச்சின்னா தெரியும்.
அப்போது அவருடைய நோய் நோக்கியை போக்குன முருகப்பெருமானே உங்களுக்கும் அந்த நோய் நொடி தீர்க்குவார். எப்பேற்பட்ட நோய் தீர்ந்துடும். தீய சக்தியில் கண்டிப்பாக விலகிடும். அது முக்கியமான இடமா இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் முருகப்பெருமானும் இருக்கார் இல்லையா, நல்ல சுப காரியங்கள் நடக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கண்டிப்பாக வேலை இல்லாமல் வேலை கிடைக்கும். இது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அந்த இடம் பிரபலமாகி வந்துட்டுருக்கு. அதனால் இந்த விருச்சிகராசியில் பிறந்தவங்க செல்லக்கூடிய இடம் சென்னை திருவான்மியூர் அருகில் உள்ள பாம்பன் சுவாமிகள் மடம். இது யார் கேட்டேன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை போகலாம், பௌர்ணமி அமாவாசை வியாழக்கிழமை அப்படி போயிட்டு வரலாம். அது இல்லாமல் வீட்டில் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும், 108 தடவை சொல்லிட்டு வரணும். இதே சிந்தனையோடு இருக்கணும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் வெளியே வரும்போது தான தர்மம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மனசோடு இருக்கணும், நல்ல ஒரே சிந்தனையோடு இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய எந்த இடமா இதை சொல்லியிருக்கேன். இங்கே போய் நீங்கள் தரிசனம் பெற்று ஜாதகம் உள்ளவங்க ஜாதகம் நோட்டு தான் அங்கே கொண்டு போய் வச்சு அதை வாங்கிட்டு வரலாம். பெரும்பாலும் விபூதியை பூசிக்கணும். விபூதி வாங்கி போய் கொடுக்கலாம். அங்கே வந்து இதை தரிசனம் பண்ணிவிட்டு விபூதி பூசுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஏன்னா விபூதியில் தான் மந்திரமாவது நீர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த விபூதி பூச நோய் நொடி தீரும், அவருடைய சக்தி கிடைக்கும். எந்த ஜீவசமாதி தரிசனம் போகிறோமோ அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா ஜீவசமாதியிலுமே ஊதுவத்தி வச்சு வேண்டி விட்டு விபூதி கொடுப்பாங்க. அங்கே விபூதி இருக்கும், விபூதி கொடுப்பாங்க. விபூதி பூசிட்டாலே நம்மளுக்கு உள்ள பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக தீரும்னு சொல்லி இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாம்பன் சுவாமிகள் மடம் போய் தரிசனம் பண்ணி நீங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.